ரீசெண்டா கமலஹாசன் சார் இந்த AI tool பத்தி பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா a particular coding program and that's called Replit. It's fantastic. ஸோ இவங்க சொன்ன இந்த AI tool பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த AI tool யூஸ் பண்ணி நம்மளால எந்த மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சின்ன சாம்பிள் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி எந்த மாதிரிலாம் இந்த AI tool ஒர்க் ஆகுது சொல்லி கம்ப்ளீட் டீடைலும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கம்ப்ளீட் பிகினரா இருந்தாலுமே இந்த AI tool யூஸ் பண்ணி உங்களாலையும் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். அண்ட் முக்கியமா நான் சொல்ல போற இந்த டூல் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது, எந்த ஒரு ஸ்பான்சர்ட் கண்டென்ட்டும் கிடையாது. கம்ப்ளீட்டா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்த டூலை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஸோ அது என்ன டூல், எப்படி யூஸ் பண்ண சொல்லி கம்ப்ளீட்டா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு ப்ரௌசர் வச்சிருந்தாலும் சரி, அந்த ப்ரௌசர்ல போயிட்டு ரெப்ளிட்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். கமலஹாசன் சார் சொன்ன அந்த AI டூல் இந்த டூல் தான். ஸோ இந்த டூல்ல எப்படி நம்மளோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த டூல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கன் AI கம்பெனி நேச்சுரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஒரு ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். அண்ட் இதை சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு டூலை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆன அண்ட் முத பார்த்த AI டூல் இந்த டூல் தான். ஸோ இது எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெப்ளிட்டோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன சொல்யூஷன் இது வழியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆப் பில்ட் பண்ணிக்கலாம், வெப்சைட் பில்ட் பண்ணிக்கலாம், கேம் பில்ட் பண்ணிக்கலாம், மொபைல் ஆப் பில்ட் பண்ணிக்கலாம், டேஷ்போர்ட் பில்ட் பண்ணிக்கலாம், கோட் எடிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கோடிங் அசிஸ்டண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாட்பாட் பில்டராகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இது யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் மேனேஜர், டிசைனர்ஸ், ஆப்ரேஷன்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஐடி, SMB ஓனர்ஸ், டெவ்ரில், ஃபவுண்டர், இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த AI டூல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஃப்ரீயாவே வந்து நம்மளால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளால 3 அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். இந்த டூலை கத்துக்கிறதுக்கு இந்த ட்ரையல் வெர்ஷனே வந்து போதுமானது. சிம்பிளாவே இந்த AI டூல் யூஸ் பண்ணி நம்மளால அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிட்டு நம்மளோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீ ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னோட நேம் கேட்குது. ஸோ என்னோட நேம் போட்டுக்கிறேன். என்ன பர்பஸ்க்காக ரெப்ளிட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருக்கு. ஸோ நான் வந்து பர்சனல் யூஸ்னு சொல்லி போட்டுருக்கேன். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கேட்டிருக்கு. ஸோ கண்டினியூ வித் ஸ்டார்டர் கொடுத்துக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ ஸ்டார்ட் கிரியேட்டிங் போட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சைடு பார் இருக்குது. இந்த இடத்துல நம்மளோட ப்ராம்ப்டை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் தானாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டார்டர் பிளான். ஸோ இதில் வந்து 3 அப்ளிகேஷன் மட்டும் தான் என்னால் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு ஜிம்முக்கு வந்து ஒரு வெப்சைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் வருவாங்க, என்னென்ன ஒர்க் அவுட்லாம் என்னென்ன டைமிங்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களோட செஷனை வந்து புக் பண்ணுற மாதிரி இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அப்ளிகேஷனோட ஆப் ஃப்ளோ வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ChatGPTல நம்மளோட அப்ளிகேஷனோட ஒர்க் ஃப்ளோ தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு சின்னதாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா I want to build a web app about for gym business. It's based on Coimbatore. The name is Healthy Gym and there are 5 sessions in a day like Zumba, dance, Zumba, salsa, hip hop, folk and jazz. There are the timing of morning 7 a.m. to evening 6 p.m. alternative hours. Make a website for user to have a look and booking through website. Give me the proper application flow. App flow என்று கொடுத்துறேன். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஆப் ஃப்ளோ வந்து ChatGPT வந்து நமக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை வந்து காப்பி மட்டும் பண்ணிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட் டாக் சஜஸ்ட் மட்டும் வேண்டாம், மற்றது எல்லாத்தையுமே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ரெப்ளைட்டில் போய் நான் சும்மா அப்படி பேஸ்ட் மட்டும் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பில்டிங் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெப்ளைட் வந்து நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எப்படி பில்ட் பண்ணது, எப்படி ரிசல்ட் வரும்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் ரெப்ளிட்டே வந்து நமக்கு ஒரு ப்ரொபோசல் ஒன்று பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், லெட் மீ ப்ரொபோஸ் எ பிளான் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட். நம்மளோட இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து ஒரு பிளான் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ஆப் பிளான் வந்து கொடுத்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ப்ரோட்டோடைப் வந்து நம்ம கொடுத்தது எல்லாமே வந்துச்சு. அது போக நமக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபீச்சர் வேணுமா அப்படின்றத நம்ம கிட்ட வந்து கேட்கும். நமக்கு வேணும்னா அதை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அந்த பிளானுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மளோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மற்ற ஏஐ டூல் மாதிரி ஸோ லெஃப்ட் சைடில் நம்மளோட ப்ராம்ப்ட் எல்லாமே இருக்கும். ரைட் சைடில் நம்மளோட வெப் அப்ளிகேஷனுக்கான கோடிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வரங்களேன், செம்மையாக டிசைன்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. வா 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 வாவ் வாவ், சிம்பிள் ப்ராம்ப்டில் எப்படி கொடுக்குது பாருங்களேன். ஸோ இந்த ஏஐ டூல் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஒரு ஏஐ அப்ளிகேஷன் வந்துருச்சான்னு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். இப்போ வந்து நம்மளோட வெப்சைட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஏஐ டூல் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன். ஸோ எடுத்ததுமே வந்து ஹெல்த் ஜிம்னு பேர் போட்டிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா மெனூஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா புக் நவுன் ஆப்ஷன் இருக்குது. புக்கு கிளாஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸும் என்னென்ன கிளாஸ் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூசர் வந்து இந்த ஜூம்பாக்கு வந்து புக் பண்ணணும் அப்படின்னா புக்குன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கிளாஸை வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாஸ் டைப் வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமு, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி சாம்பிள் அப்ளிகேஷன் தான். இதுக்கப்புறம் வந்து இனிமே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த புக் பண்ணுற இந்த டீடைல்ஸ் எல்லாமே மெயிலுக்கு போகிற மாதிரி இல்லை நம்மளோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் அப்ளிகேஷன் தான். ஆனால் சிம்பிள் அப்ளிகேஷன்லேயே பக்காவாக வந்துச்சு பாருங்களேன். நம்ம சொன்ன மாதிரி 5 கிளாஸு என்னென்ன டைமில் எவ்வளோ நேரம் 60 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. அதை புக் பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே பக்காவான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இனிமே வந்து யூசருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு டேட்டா வைஸ் என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ஸ்டே ஜூம்பா இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம புக் நோ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே போய் நம்ம புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவாக வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கு, கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, குவிக் லிங்க்ஸ் கொடுத்துருக்கு, கீழே பக்காவான ஒரு ஃபூட்டர் மெனு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா புக் நோ ஆப்ஷன் இருக்குது. இந்த புக் நோ கிளிக் பண்ணாலே இந்த கிளாஸ் புக் பண்ணுற பேஜுக்கு போயிருது. பக்காவாக வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ணி சூப்பராக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்து. ஸோ இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி உங்களாலேயும் பண்ண முடியும். ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இந்த டூல் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.